இங்க நிலாவோட அம்மா பாத்தீங்கன்னா நிலா கிட்ட உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் ரிசப்ஷனுக்கு வருவாங்கன்னு கேக்கியும் உடனே நம்ம சோழனு பாத்தீங்கன்னா எங்க சைட்ல இருந்து 6 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னப்பா 6 பேர் தான் வருவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க நாங்க தான் ஏற்கனவே ரிசப்ஷன் நடத்தி முடிச்சிட்டோமே, எத்தனை தடவை தான் சொந்தக்காரங்களை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லியும் உடனே சேரன் பாத்தீங்கன்னா எங்க சைட்ல இருந்து ரிசப்ஷனுக்கு ஒரு 10 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க பாண்டியும் சோழனு பாத்தீங்கன்னா நம்ம வானதி வீட்டுல ரிசப்ஷனுக்காக இன்வைட் பண்ண வந்த இடத்துல வானதி பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு நம்ம பாண்டி கிட்ட, என்ன பாண்டி எப்போ உங்க அண்ணன் என் வீட்டுல உள்ள எல்லாருமே எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு, இன்னைக்கு என்னன்னா உங்க அண்ணனே வந்து எங்களை இன்வைட் பண்றாங்கன்னு சொல்லியும் உடனே நம்ம சோழனு பாத்தீங்கன்னா வாயை வச்சு சும்மா இல்லாம, அது ஒண்ணும் இல்ல, நிலா வீட்டு சைட்ல இருந்து எல்லாரையும் ரிசப்ஷனுக்கு கூடுறாங்க, நம்ம வீட்டு சைட்ல இருந்து ஒரு 10 பேராவது நிக்கணும் இல்லையா, ஆள் பச்சா குறப்பா, அதான் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்லியும் உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா அவன் சும்மா சொல்றான், நீ தப்பா எடுத்துக்காத, நம்ம வீட்டு ஒரு விசேஷம்னா நீ இல்லாமலையா, நீயும் நம்ம வீட்டுல ஒரு ஆள் தானே, உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் கூடாம எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னதுதான் உடனே வானதிக்கும் பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து பூ தூவுற மாதிரி கனவே காண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல எங்க சேரன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா வீட்டுல இன்வைட் பண்ண வந்த இடத்துல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா சோகமா இருப்பாங்க. நம்ம கார்த்திகம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ரிசப்ஷனுக்கு வந்துடுறோம், அது மட்டும் இல்லாம சேரன்னு பாத்தீங்கன்னா ஏன் எதுக்காக 2 பேரும் டல்லா இருக்கீங்கன்னு கேட்கும், இல்ல மாமா உடம்பு சரியில்லை அதனாலதான் கொஞ்சம் அப்படி இருக்கு, மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுருவாங்க.